வணக்கம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்வுல நாம காஷ்மீர் இந்தியாவின் மகுடம், காஷ்மீர் த கிரவுன் ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா நடக்க போகிறது. காஷ்மீர் மிக தொன்மையான வளமிக்க கலாச்சாரம் பண்பாடு மிக்க ஒரு பகுதி. அந்த காஷ்மீரை பற்றிய ஒரு தொல்லியல் மற்றும் விஞ்ஞான ஆய்வு நூல் இது. முற்றிலும் கல்வியியல் அகாடமிக் சார்ந்தப்பட்டது. காஷ்மீரினுடைய வரலாற்று ஆய்வு மற்றும் தொல்லியல் ஆய்வுகளை விளக்குகின்ற நூல். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு அறிவு களஞ்சியமாக திகழ்கின்ற நூல். ஏனென்றால் காஷ்மீர் என்று பார்க்கும் பொழுது காஷ்மீரில் மிக முக்கியமான 2 விஷயங்கள். அங்கே சமஸ்கிருத மொழியை சாரதா வரி வடிவத்தில் எழுதியிருக்காங்க. நாம் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் 60 ஆண்டு கால கணக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி காஷ்மீரில் அவங்க 100 ஆண்டு கால கணக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் லௌகிக் ஆஃப் த சப்தரிஷி வருஷம்னு பேர். இப்போ இந்த சாரதா ஸ்கிரிப்டில் அக்வித் ஆஃப் த ரெண்டுலேயும் ஒரு கல்வெட்டு அங்கே கிடைச்சிருக்கு. ஸ்ரீநகர் தாலுக்காவில் ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குமான் அப்படிங்கிற இடத்துல புவனேஸ்வரா என்ற இடத்துல காலி 4530, அதாவது 1429 CE, அதாவது இன்றைக்கு 591 ஆண்டு காலத்துக்கு முந்தைய ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. காஷ்மீர் அவ்வளவு பழமையான தொன்மையான ஒரு வளமிக்க கலாச்சாரம் பண்பாடு மிக்க ஒரு பகுதி. பாரதத்தினுடைய மகுடமாக, இந்தியாவினுடைய மகுடமாக திகழ்கிறது. அதை பற்றிய ஒரு தொல்லியல் மற்றும் விஞ்ஞான ஆய்வு பற்றிய வரலாற்று ஆய்வு பற்றிய இந்த நூல். இதை வெளியிடுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். இந்த நூலை நம்முடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் பி மணிசங்கர் அவர்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு. டாக்டர் அவர்கள் டாக்டரேட் இன் சயின்ஸ் என்ற பட்டம், மிகப்பெரிய பட்டம் பெற்றிருப்பவர். 36 ஆண்டுகளாக கல்வி பணி செய்து வருகிறார். 33 ஆண்டுகளாக PhDக்கு பின்னாடி ஆய்வு பணி, எண்ணற்ற ஆய்வுகள், உதாரணமாக நானோ கண்டக்டிங் பாலிமர்ஸ், கோ பாலிமர்ஸ் போன்ற கெமிஸ்ட்ரி துறையில் மிகப்பெரிய ஆய்வுகளை பண்ணியிருக்கிறார். 234 ரிசர்ச் ஆர்டிக்கல் இன் வேரியஸ் இன்டர்நேஷனல் ஜேர்னல், நேஷனல் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. 226 பேப்பர் இன் வேரியஸ் இன்டர்நேஷனல் நேஷனல் கான்ஃபரன்ஸில் அவர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. 32 PhD ஸ்காலர்ஸ் உருவாக்கி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கல்வியாளர், அகாடமிஷியன், அப்படிப்பட்ட ஒருவர் இந்த நூலை, அகாடமிக் சம்பந்தப்பட்ட ஒரு நூலை வெளியிடுப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. அதோடு கூட அவர் எண்ணற்ற தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசினுடைய விருதுகளை, தமிழ்நாடு சயின்டிஸ்ட் அவார்டு ஃபார் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் அவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடுடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்களாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பல்கலைக்கழகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். உதாரணமாக நார்த் A+ கிரேட் பெற்றிருக்கிறது இவருடைய தலைமையின் கீழே. அதே மாதிரி NSS அவார்டு, ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களிடம் இந்த பல்கலைக்கழகம் பெற்றிருக்கிறது. ஆல் இண்டியா ரேங்கில் பார்த்தோன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மிகப்பெரிய இடத்தை, முதன்மை நிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிர்வாக திறமை, கல்வி பணி, ஆய்வு பணி, இவற்றில் அனைத்திலும் சிறந்து இருக்கக்கூடிய ஒருவர் இந்த நூலை வெளியிடுவது மிக பொருத்தமாக இருக்கும். ஆகவே மாண்புமை துணைவேந்தர் அவர்களை இந்த நூலை வெளியிடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவரை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நூலை வெளியிடுவோமா? இல்லை சார், அடுத்து அறிமுகப்படுத்துகிறேன். முடிங்க. அடுத்ததாக இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெறுபவர்கள் மதிப்புக்குரிய கல்லூரி முதல்வர், தேசிய கல்லூரி, திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு, டாக்டர் R. சுந்தரராமன் அவர்கள். 30 ஆண்டுகளாக கல்வி பணி மற்றும் ஆய்வு பணி செய்திருக்கிறார். NCCயில் 18 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எண்ணற்ற நேஷனல் அவார்டு, மதிப்புக்குரிய பாரத குடியரசுத் தலைவர் அவர்களிடம் பெற்றிருக்கிறார். ஸ்குவாட்ரன் லீடர் என்ற அவார்டு அவருக்கு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய எஜுகேஷனிஸ்ட், அகாடமிஷியன், பேட்ரியாட். அதோடு கூட திருச்சியினுடைய தேசிய கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கிறார். திருச்சி என்றாலே தேசிய கல்லூரி நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு தொன்மையான, அதாவது 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த
ஒரு அகாடமிக் வித் குவாலிட்டிஸ் நிறைந்த ஒரு சிறந்த கல்வி நிறுவனம். நேக்ல A+ கிரேடு பெற்றிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அதனுடைய முதல்வராக இருந்து அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு தினமும் பாடுபட்டு கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஒரு கல்வி சான்றாளர் இந்த நூலை முதல் பிரதியை பெறுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். அடுத்தபடி அவரை வரவேற்கிறேன். டாக்டர் சுந்தரராமன் சார், உங்களை வரவேற்கிறேன் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக இந்த நூலினுடைய ஆசிரியரை அறிமுகப்படுத்த வேண்டும். ஸ்ரீ TKV ராஜன் அவர்கள். வணக்கங்க. நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், தொல்லியல் ஆய்வு அறிஞர், டைரக்டர் இந்தியன் சயின்ஸ் மானிட்டர் மற்றும் இண்டோ ஏசியன் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அதனுடைய டைரக்டராக இருந்து தொல்லியல் துறையில எண்ணற்ற ஆய்வு பணிகள் செய்து வருகிறார். அதோடு கூட இந்த நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சியில மாணவர்களும் இதில் பங்கு பெற வேண்டும், அவர்களிடையே விஞ்ஞான அந்த ஆய்வு பணியில ஆர்வம் மிக அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு எண்ணற்ற சயின்டிஸ்ட், ஸ்காலர்ஸ், இன்டெலக்சுவல்ஸ் இவங்களுக்கு டாக்டர் JC போஸ் அவார்டு பல வருடங்களாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுத்து வருகிறார். 15 ஆண்டுகளாக குமரிக்கண்டம் மற்றும் மகாபாரதம் பற்றி ஆய்வு பணிகள் செய்திருக்கிறார். காஷ்மீர் பற்றி 2011 முதல் 9 ஆண்டுகளாக ஆய்வு பணி செய்திருக்கிறார். அந்த ஆய்வு பணிகளினுடைய முடிவுதான் இந்த நூல். அதே போல அமெரிக்காவில் 3 ஆண்டுகள் ஆய்வு பணி செய்திருக்கிறார். அங்கு தமிழனுடைய தொன்மை மற்றும் நாகரிகம் பற்றி எண்ணற்ற எழுச்சி உரைகள் ஆற்றியிருக்கிறார். அவர் இன்னொரு நூல், அதாவது பாரதத்தினுடைய குறிப்பாக தமிழகத்தினுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் சவுத் ஈஸ்ட் ஆசியா, காஞ்சி அண்ட் கம்போடியா, அதை பற்றிய ஆராய்ச்சி பண்ணி காஞ்சி டு கம்போடியா என்ற நூலை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் நான் பெருமைப்படுகிறேன். வணக்கங்க. வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு இந்த நூலுக்கு சிறப்பு செய்யும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் தி கிரவுன் ஆஃப் இந்தியா, காஷ்மீர் நமது இந்திய திருநாட்டின் மகுடம் என்ற இந்த அரிய புதிய நூலை அருமையாக தொகுத்து மாணவ கண்மணிகளுக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாகவும் அருமையாகவும் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த நூலை வெளியிடுவதில் நான் மிக்க பெருமை அடைகிறேன். காஷ்மீர் தி கிரவுன் ஆஃப் இந்தியா இந்த நூலை வெளியிடுவதில் நான் பெருமை அடைகிறேன். இதை நேஷனல் காலேஜ் பிரின்சிபல், தேசிய கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதல் பிரதியை. சார், அந்த நூலை பற்றி மற்றும் காஷ்மீர் பற்றி ஒரு சில விஷயங்கள் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லட்டும். முதல் பிரதியை நான் பெற்றுக்கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த நிகழ்வின் கதாநாயகன் என்று சொல்ல வேண்டும் ஸ்ரீ TKV ராஜன் அவர்களே. அவர் டைரக்டர், இந்தியன் சயின்ஸ் மானிட்டர் அண்ட் இண்டோ ஏசியன் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் அதனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய திரு TKV ராஜன் அவர்களே, இந்த நூலை வெளியிடுவதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட எங்களது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ML ராஜா அவர்களே, இந்த நூலை வெளியிடும் பொழுது அதை முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட மதிப்பிற்குரிய தேசிய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் சுந்தரராமன் அவர்களே, எங்கள் அருமையான பல்கலைக்கழகத்தின் பதிவாளர்கள் அவர்களே, முன்னாள் பேராசிரியர் ரவிச்சந்திரன், இந்நாள் டைரக்டர் பெக் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் சான்றோர்களே, பெரியோர்களே, இந்த இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய மாதவன் அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காலை முடிந்து விட்டதுனால மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதில் நான் பெருமை அடைகிறேன். அவர் TKV ராஜன் அவர்கள் பெருமை அடைகிறார்களோ இல்லையோ, நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா ஒரு இந்திய திருநாட்டின் குடிமகனாக, அதுவும் நான் என்னுடைய கணிப்புல பாத்தீங்கன்னா என்னுடைய செல்ஃப் இதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அதுல ஒரு சிறந்த குடிமகனாக இருக்கக்கூடிய நான்
ஒரு சிறந்த நூலை, இந்திய திருநாட்டினுடைய பெருமை பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த நூலை வெளியிடுவதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த நூல்ல வந்து என்னன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பல அரிய தகவல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து அவருடைய சர்வீஸ் மைண்டுங்கிறது இதுல நன்றாகவே தெரிகிறது. தாய் நாட்டின் மீது உள்ள பற்று, நமது நாட்டினுடைய பெருமை எல்லாத்தையும் வெளிக்கொணர்வதுங்கிறதுல வந்து ரொம்ப பாடுபட்டு மிக அருமையாக இந்த நூலை தொகுத்திருக்கிறார். இதற்கு ஏகப்பட்ட கல்வெட்டுகள், ஏகப்பட்ட இதை வந்து ஆராய்ச்சி செய்து அதெல்லாம் பெற்று, இது ஒரு சாதாரண விஷயமாக நான் நினைக்கவில்லை. ரொம்ப அருமையான அளவுல அவர் தயார் பண்ணியிருக்கிறது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த நூலை படிக்கும்போது தான் இப்போ ஒரு ஆராய்ச்சியாளன், விஞ்ஞான ஆராய்ச்சியாளனே வச்சுக்கிட்டுங்களேன், அறிவியல் ஆராய்ச்சியாளன், அப்படி இருந்தாலும் ஒரு இந்திய திருநாட்டுல வந்து காஷ்மீர் பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்று எனக்கே பொழுதுதான் தெரிகிறது, நூலை படிக்கும் பொழுதுதான் தெரிகிறது. காஷ்மீரை பற்றி அரிய தகவல்கள் என்றே சொல்ல வேண்டும். அதுவும் நான் முதல்ல அவர் கொடுத்திருக்க அந்த இதுல பார்க்கும்போது காஷ்மீரை பற்றி அதனுடைய பேர் காஷ்மீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எங்கிருந்து வந்ததுங்கிறது அந்த நூலை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அது வந்து ஒரு வேதத்தில இருந்தா வந்திருக்கு. வேதிக் ரிஷி காஷ்யப் அவர் தான் அதை வந்து இந்த பேரை வந்து இது பண்ணியிருக்காரு. அதுவும் எந்த நோக்கத்துல, காடஸ் சாரதா, வேற யாரும் இல்ல, சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியை நினைத்து அந்த காஷ்மீர் என்ற பகுதிக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. கல்விக்கு அதிபதி அந்த சரஸ்வதி தேவியே அந்த காஷ்மீர் என்ற நாட்டினுடைய அதிபதியாக இருக்கும் பொழுது, அந்த நாட்டிற்குள்ள தெய்வமாக இருக்கும் பொழுது, அந்த கல்வி எவ்வளவு தூரத்துக்கு அந்த நாட்டில் முன்னேறி இருக்கும், எந்த அளவுக்கு அது இருந்திருக்கும் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அந்த ஒரு இதை படிச்ச உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நமக்கு கிடைக்குது. ஏன்னா ஒரு ஊருக்கே வந்து நம்ம இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றோம், தமிழ்நாடுன்னு சொல்றோமே ஒழிய நம்ம தமிழ் கடவுள் வந்து தமிழ் கடவுள்னா முருகன் நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி காஷ்மீர் வந்து அந்த காலத்திலே வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடியே அது வந்து சாரதா அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கும்போது, சாரதா பீத்ங்கிற ஒரு காஷ்மீர் வேலியில ஒரு மடம் இருந்திருக்கிறது, ஹெட் குவார்டர்ஸ் அங்க இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரிய தகவலாக நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்ல, 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அங்க வந்து ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டியே இருந்திருக்குங்கிறது அடுத்த செய்தி. நம்ம ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ்கிரிட் சம்பந்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் இந்த காஷ்மீர்ல இருந்திருக்கு. அந்த பல்கலைக்கழகத்துல வந்து சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வந்து காஞ்சிபுரத்திலிருந்து மாணவர்கள் சென்று படித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அப்போ அந்த காலத்துல எவ்வளவு தூரத்துக்கு காஷ்மீருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த காஷ்மீர் எவ்வளவு தூரத்துக்கு நமது நாட்டிற்காக கல்ச்சரலாகவும் ட்ரெடிஷனாகவும் எவ்வளவு தூரத்துக்கு அந்த காஷ்மீர் வந்து நமக்கு வந்து படிப்பினைகளை சொல்லி கொடுத்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது ஒரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, the evolution of mankind seems to have started in Kashmir Valley. மனித இனம், அதாவது ஆசியாவில் வந்து முதல் மனிதன் தோன்றியதே காஷ்மீர்ல தான் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன்னா அதுக்கு வந்து என்னன்னா, இந்த நிறைய ஸ்கெலிட்டல் ரிமைன்ஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கார்பன் டேட்டிங் அந்த மாதிரி மெத்தட்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கும் பொழுது அது எந்த வருடத்தை சார்ந்தது அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணும்போது என்னன்னா, அவங்க வந்து இத காஷ்மீர்ல தான் முதல் மனிதனே ஏசியாவில் வந்து தோன்றியிருக்காங்கிறது ஒரு நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் காஷ்மீருக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. அதை விட மிக பெருமையானது என்னன்னா, இந்து மதம் மட்டுமல்ல, புத்த மதமும் அங்கதான் செழிப்பாக வளர்ந்திருக்கிறது. முதல்ல புத்தர் வந்து இப்போ பீகார்ல இது பண்ணா கூட, கையால இது பண்ணா கூட, அந்த புத்த மதம் வளர்ந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து காஷ்மீர் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு புதிய தகவலாக பட்டது. அடுத்து வந்து நம்ம சைவம் வந்து அந்த காலத்துல சைவம் வந்து மிக சிறப்பாக அங்க காஷ்மீரத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. சைவம்ங்கிற இது வந்து நமக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு செய்தியாக தெரிகிறது. ஆனா இது வந்து நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஒரு ஃபேக்ட். எப்படின்னா, நான் வந்து 2 முறை ஸ்ரீநகருக்கு காஷ்மீருக்கு போயிருக்கிறேன்.
அப்போ 2 முறை ஸ்ரீநகர்ல இருக்கும் பொழுது இந்த 2வது முறை, முதல் முறையும் போனோம், 2வது முறையும் போனோம். ஸ்ரீநகர்ல இருந்து நீங்க பெரும்பாலான இடங்கள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி தெரியும். ஒரு மலை உச்சியில ஒரு சின்ன கோவில் தெரியும். அந்த கோயிலுக்கு நாங்க கூட்டிட்டு போனாங்க. அந்த கோயில்ல போய் நாங்க பாத்தீங்கன்னா அங்க சிவபெருமான் ஒரு லிங்க வடிவத்துல அங்க இருக்கிறார். அந்த சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தது யாருன்னா ஆதிசங்கரர். அதுவே ஒரு பெரிய இதுதான். ஆதிசங்கரர் அங்க இருந்து நம்ம சைவத்தை வளர்த்திருக்கிறார். அது சங்கர பிலாசபிங்கிற அந்த இது முழுவதுமாக கொடுத்தது வந்து அந்த காஷ்மீரத்தில் இருந்துதான்ங்கிறது ஒரு செய்தி. அது பண்ண புத்திசம், சைவம், சரி அப்போ வைஷ்ணவம் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ராமானுஜர் அதே காஷ்மீரத்துல போய் விசிட் பண்ணியிருக்காரு. இங்க இருந்து காஷ்மீரத்துக்கு சென்று காஷ்மீரத்துல வைணவத்தை பரப்பி இருக்கிறாருங்கிறது அந்த போதாயன விருத்திங்கிற அந்த இதுல இருந்து பிராட் போதாயன விருத்தி இன் காஷ்மீர். அதுவும் எனக்கு வந்து இப்போ இந்த செய்தி பார்த்த உடனே தான் நான் ஒரு விஷயத்த நான் வந்து என்னால வந்து ஒரு கார்லேட் பண்ண முடியுது. ஏன்னா நாங்க ஸ்ரீநகர்ல இருந்து எங்களை வந்து இந்த ஆப்பிள் கார்டன், அப்புறம் சாஃப்ரான் கார்டன், குங்குமப்பூ உள்ள அந்த கார்டன் எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வரும் பொழுது ஒரு வில்லேஜ்ல வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு இதை காமிச்சாங்க. அந்த கோயில் என்னன்னா ரெங்கநாதர் டெம்பிள் இருக்கு. ஆனா ஃபுல்லி ரூயின்டு, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. அங்கங்க சில தூண்கள் இருக்கும், ஒரு சின்ன சின்ன இது இருக்கும், சில சின்ன எழுத்துக்கள் அதுல இருக்கும். இதுதான் அங்க இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு ரெங்கநாதர் டெம்பிள் வந்து இந்த நிலைமையில இருக்குதே அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப இதா இருக்கு. இப்பதான் நான் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறேன், ராமானுஜர் அங்க விசிட் பண்ணதுனாலதான் அங்க ரெங்கநாதர் டெம்பிளே உருவாகி இருக்கிறதுன்னு தெரியுது நமக்கு. அப்போ வந்து வைஷ்ணவம் அங்க வந்து தலைத்திருக்கிறது. இப்போ புத்திசம், சைவம், வைஷ்ணவம் எல்லாமே தலைத்திருக்கிறது. இது எல்லாமே சமய சம்பந்தப்பட்ட அனைத்து இதுமே அந்த காஷ்மீரத்துல இருந்திருக்குங்கிறது நிரூபணமாயிருக்கிறது. இந்த புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் நம்ம இந்த சின்ன சின்ன கதைகள் சொல்றோம்ல, பஞ்சதந்திர கதைகள் உருவானது காஷ்மீர்ல தான் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அங்க உள்ள பல்கலைக்கழகம் நான் சொன்னேன், அந்த பல்கலைக்கழகம் வந்து அங்க இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய இது விஷயம்தான். ஏன்னா நமக்கு நாலந்தா எல்லாம் தெரியுமே ஒழிய, ஆனா காஷ்மீர்ல ஒரு சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்குங்கிறது இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிந்தது. அது மட்டும் இல்ல, ஜீரோ வந்து அந்த காலத்திலேயே அந்த சாரதா ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருக்காங்கிறத ஒரு ப்ரூஃப் கொடுத்திருக்காரு. அது வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்றோம் ஆரியப்பட்டா வந்து ஜீரோவை கண்டுபிடித்தாருன்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதற்கு முன்னாடியே காஷ்மீரத்துல வந்து சாரதா ஸ்கிரிப்ட்ல வந்து ஜீரோங்கிறது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த ஜீரோங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு நம்பர். ஏன்னா அந்த ஜீரோ இல்லைன்னு வச்சவங்க இந்த உலகத்துல எந்த விதமான அறிவியலும் தொழில்நுட்ப முன்னேற்றமே இருக்காது. எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஜீரோ இல்லைன்னா எல்லாமே ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா அது அறிவியலினுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, we owe a lot to Indians who taught us how to count, without which there is no development in science and technologyங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து இந்தியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு எப்படி என்னன்னு கத்து கொடுத்ததே இந்தியர்கள் தான். அது இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலக அளவுல எந்த விதமான முன்னேற்றம், அறிவியலோ தொழில்நுட்ப முன்னேற்றமே இருக்காதுன்னு அவரே ஒத்துக்கிட்டு சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெருமை மிகு ஒரு விஷயம் வந்து நம்ம இந்திய திருக்கட்டுல தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது மட்டும் தானா? அப்ப மத்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுவும் நிறைய அந்த புக்ல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் அவ்வளவு விஷயத்தையும் நான் சொன்னேன்னா அது கிட்டத்தட்ட அதுவே ஒரு மணி நேரத்துக்கு போற மாதிரி நிறைய இருக்கு. அதனால நான் ரொம்ப இது பண்ணணும் சொல்ல விரும்பல. நிறைய வந்து போயட்ஸ். இப்போ சயின்ஸை முதல்ல முடிச்சுக்கிட்டோம். சயின்ஸ்ல அதை சொன்னோம். அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் அந்த புக்ல பார்த்தது என்னன்னா, அந்த 5000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிரெயின் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதற்கு ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் அவர் வந்து கண்டுபிடிச்சு அந்த ப்ரூஃபை எடுத்து அந்த புத்தகத்துல கோடிட்டு காமிச்சிருக்காரு. அதுல என்னன்னா, அந்த மண்டை ஓடுகள்ல வந்து துளையிட்டு அதன் மூலமாக அங்க வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் பண்றாரு. அது வந்து எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ உலகத்திலே நம்ம வந்து என்னன்னா சர்ஜரினா நம்ம உடனே அவங்க தான் பண்ணா இவங்க தான் பண்ணான்னு இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்திய திருநாட்டுலதான் இந்த முதல் சர்ஜரி, அதுவும் எவ்வளவு டிஃபிகல்ட்டான
ரொம்பவும் கஷ்டமான ஒரு பிரெயின் சர்ஜரி வந்து காஷ்மீரத்துல நடந்திருக்குங்கிறது ஒரு அரிய பெரும் தகவலாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து சயின்ஸ் மட்டும் இல்ல, ஆர்ட்ஸ் சைடு கவிதைகள் ஏற்கனவே சான்ஸ்கிரிட்ல ரொம்ப புலமையை சொல்லியாச்சு. அதே மாதிரி நிறைய பேர் போயட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ மகாபாஷ்யாங்கிற சான்ஸ்கிரிட் கிராமர் பதஞ்சலி இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த கிராமர் வந்து இது பண்றாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரா வைகமான்னு ஒருத்தர் வந்து கிராமர் ஸ்கூலே நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. ஜெயதேவ்ங்கிறவர் வந்து அந்த இதுக்கு நிறைய கமெண்ட்ரி கொடுத்திருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி என்னன்னா சில நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் வந்துங்கன்னா ஒரு சாப்டர் ஃபுல்லாவே அந்த லிஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. நான் சும்மா ஒரு இதுக்கு வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 மட்டும் உங்ககிட்ட சொன்னேன். இதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காஷ்மீர் வந்து ஒரு இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியாங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 100% வந்து காஷ்மீர் வந்து இந்திய திருநாட்டை தான் சேர்ந்தது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதுக்கு வந்து எவிடன்ஸ் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நேத்து இல்ல, மகாகவி காளிதாசர் வந்து குமார சம்பவங்கிற அந்த நூல்லே வந்து இதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டினுடைய எல்லையை வந்து கொடுக்கப்பட்டு சொல்லியிருக்காரு. அதை எடுத்து இதுல கோடிட்டு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய காஷ்மீரி ஹிஸ்டாரியன் வந்து கல்ஹனா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரியன் வந்து என்ன பண்றாருன்னா, அவரு வந்து அதை பத்தி ரொம்ப பெருமையா அந்த இதுல எல்லாம் சொல்லி எந்த நம்ம நாட்டினுடைய எல்லை என்ன, காஷ்மீரத்தினுடைய எல்லை என்ன, இதெல்லாம் அதுல சொல்லியிருக்காரு. சோ இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம வந்து என்னன்னா எல்லா விதமான இது நீங்க பாருங்க, ஆர்ட்ஸ் சயின்ஸ் எல்லா விதமான இதுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீரை வந்து தலை சிறந்த ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. அப்படிங்கும்போது நம்ம வந்து இப்ப என்ன சொல்றோம்னா, இது காஷ்மீர் வந்து நம்ம மேப்ல பார்க்கும்போது அது வந்து இந்தியாவினுடைய மேல் டாப்ல இருக்குங்கிறது மட்டும் இல்ல, இந்தியாவில ஒரு டாப்பான ஒரு கண்ட்ரியாவும் அந்த ஸ்டேட்டாவும் அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறது இந்த புத்தகத்தை படித்த உடனே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் வந்து சரியான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். மகுடம், கிரவுன் தலையில வைக்கக்கூடிய கிரவுன் வந்து இருக்கிற மாதிரி காஷ்மீர் நம்மகிட்ட இருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இப்ப நீங்க சொன்னீங்க இது மாணவர்களுக்காக, வருங்கால தலைமுறைக்காக நம்ம வந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டு இருந்தாலும், இது என்னுடைய கருத்துல பாத்தீங்கன்னா இந்த 130 கோடி இந்தியர்களை இதை படிக்கணும்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அது எல்லாரும் படிச்சாதான் இதனுடைய உண்மை தெரியும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கே நிறைய விஷயங்கள் பொழுதுதான் தெரியும் போது கண்டிப்பாக எல்லாரும் இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும். எல்லாருக்கும் நம்மளுடைய நாட்டினுடைய பெருமை தெரியணும். ஒரு ஸ்டேட் வந்து ஒரு காஷ்மீரம்ங்கிறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்தியாவோடு இணைந்து இருந்திருக்கிறது, இந்தியாக இருந்திருக்கிறது. அப்போ இதை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய இது சொல்றது. ஏன்னா இந்தியாவினுடைய பெருமைகள் வந்து இன்னும் அதிகப்படுகிறது. அதோடு மட்டும் இல்ல, ஏன் நாம் காஷ்மீரை வந்து ஒரு துளி கூட விட்டு கொடுக்க கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு இது கூட முடியாது. காஷ்மீர் வந்து முழுக்க இந்திய திருநாட்டை சேர்ந்ததுதான் நம்ம ஏன் போராடிட்டு இருக்குங்கிறது அழுத்தமாக இந்த புத்தகத்தை படித்ததுக்கு அப்புறம் தான் மனசுல பதிஞ்சிருக்கு. காஷ்மீர்ல வந்து சரி காஷ்மீர் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த புத்தகத்தை படித்த பின்புதான் காஷ்மீரை வந்து நம்மளுடைய உயிரை கொடுத்தாவது இந்த காஷ்மீரை நம்மளோடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு உருவாகுது. அந்த அளவுக்கு வந்து அதிகமான விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரொம்ப மனசுக்கு பிடித்ததுனாலதான் நான் இவ்வளவு தூரம் அதை திரும்ப அதை ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு இதுல இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த புத்தகத்தை படிக்கணும். படிச்சாதான் நம்ம காஷ்மீர் நம்ம வந்து அதுல ஒரு சென்டிமீட்டர் இடம் கூட யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியோடு நாம் இருக்கணும் அப்படின்னு நான் எல்லாரோடும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதனால இந்த புத்தகத்தை வந்து இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வெளியிடுவதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு முதல்ல சொன்னேன். அதை திரும்பவும் சொல்றேன், ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த புத்தகத்தை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு அதிகமான முயற்சிகள் எடுத்து நிறைய விஷயங்களை சேகரித்து அதெல்லாம் ரொம்ப கோர்வையாக எல்லாருக்கும் புரியும்படியும் ரொம்ப அருமையாக இந்த புத்தகத்தை வடிவமைத்து கொண்டு வந்திருக்கின்ற திரு டி.கே.வி. ராஜன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களது சேவை இந்த திருநாட்டுக்கு, தாய் திருநாட்டிற்கு தேவை என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம விசி சார்
எக்ஸலண்டா அந்த புக்கை பத்தி அவ்வளோ அருமையா பூரா படிச்சுட்டு புக்கு பூரா படிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய ஹைலைட் பூரா எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்ப விசி சார் சொன்ன மாதிரி அதை பேசுறதுக்கு அவருக்கு 1 மணி நேரம் கொடுத்தா கூட பேச முடியும். ஆனா காலம் கருதி அவர் சுருக்கமாக முடித்துக் கொண்டார். அந்த அளவுக்கு அந்த நூலில அவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு அந்த நூலை முற்றிலும் படித்து உள்வாங்கி அதை நமக்கு சுருக்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவருக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட டாக்டர் சுந்தரராமன் சார் அவர்கள் ஒரு சிறு உரையை ஆற்றும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். Most revered and honorable Vice Chancellor of Bharatdasan University, respected Registrar of Bharatdasan University, esteemed Professor and author Sri T.K.V. Rajan, Dr. Raja, respected participants, good morning to everybody. On the eve of the Independence Day, I am delighted to participate in this event to launch the wonderful book, Kashmir, the Crown of India. As a proud citizen of India, I consider it my duty and privilege to acknowledge and appreciate the monumental service of Sri T.K.V. Rajan, the author. He has found that only 3% of our students had some knowledge of Kashmir and its contribution. Disturbed by the dismal level of awareness, he has come up with this book to educate the public, especially the youth. On behalf of the academic community, I place on record our sincere gratitude to Dr. Rajan. The Indian civilization celebrates humility, tolerance, politeness, and a soft approach. At some point of time in history, we had an overdose of all these qualities. As a result, the society as a whole has turned less aggressive, more tolerant, and gentle to the point of indifference. This soft attitude and gentleness perhaps proved to be a recipe for disaster. Ancient India gladly kept its door open for foreign invaders like the Mughals and the British and all religions. Our kings welcomed the Parsis, the Portuguese, and the Danish. Aditi Devo Bhava. Our academic stance is our accommodative stance is a shining example of humanism and glorious culture. But unfortunately for Mother India, our great culture and civilization were overshadowed by invaders. Because of our excessive tolerance and large-heartedness, the attack on our society, such as the mass killing of our people, forced conversions, demolition, and loot of temples, have been downplayed in our history. After independence, some powerful nation leaders, in their enthusiasm to show themselves as great liberals or intellectuals, failed to support our tradition and culture. They felt uneasy, sometimes even ashamed with our tradition and culture. No sincere or meaningful action was taken to highlight and establish the magnificent glory of Mother India. Our history does not present our achievements, wisdom, knowledge, superior culture, traditions, and civilization in an appropriate manner. In such a scenario, the work of great scholars like Sri T.K.V. Rajan is absolutely necessary and laudable. Dr. Rajan has taken upon himself the challenging task of unraveling
the greatness of our history and creating awareness among the public, especially the youth. He has done a lot of field work and has thrown much light upon the neglected aspects of our glorious history. His recent work on Kashmir, the Crown of India, is a brilliant work. It highlights the importance and greatness of Kashmir over thousands of years. The title Kashmir, the Crown of India, conveys a powerful message. Citizens of India have a vague idea of Kashmir, its apples, its scenic beauty, and dispute with neighbor. But the fascinating history of Kashmir, its supremacy as a seat of learning, its importance and contribution to the pan-Indian culture are not known to us. No institution has made an attempt to highlight all these important matters. Dr. Rajan is a great historian driven by passion. With matchless enthusiasm and zeal, he has put in hard work to collect and present the greatness of Kashmir and show how it is a crown of India. It is not simply a book on Kashmir. It is about India, its strong association with Kashmir in culture, knowledge, civilization, wisdom, etc. As an archaeologist, historian, and documentary maker, Dr. Rajan has brought out the colorful dimensions of Kashmir in a very lucid and interesting manner. I wish to point out some highlights. He records the contribution of Kashmir over the past 4,000 years. He asserts that culture and scholarly legacy of Kashmir has an unbroken historical record from ancient times to the present day and still has an impact on the Indian soil. Beautiful Kashmir has been seat of higher learning, nursery of knowledge and wisdom. In fact, between the 6th and 12th centuries, scholars from all parts of India, Central Asia, and China flocked to Kashmir for higher learning. Kashmir was the center of attraction in science, fine arts, and literature. For instance, oldest recorded numerical 0 was found in Sharada script, a script invented by the Kashmiri scholars. It is considered as the greatest mathematical breakthrough. Again, an excavation conducted at Barzoram in Kashmir revealed that a highly sophisticated head surgery was performed 4,000 years ago with the help of a medical professional who hailed from South India. Adi Shankara and Ramanujacharya have visited Kashmir. Bharata Muni, the creator of Bharatanatyam, and the great Patanjali, author of Yoga Sutra, which is quite popular today, have their origins in Kashmir. Vedic culture has emerged in the serene surroundings of Kashmir. The visit of Gautama Buddha and subsequent spread of Buddhism from Kashmir to other Asian countries. He also elaborates on the spread of Kashmir Saivism to South India and introduction of Sufi culture. Thousands of Kashmiri scholars, philosophers, musicians, and specialists in fine arts were invited by the kings of other regions of India to accumulate the wisdom of Kashmir. For instance, a well-known Kashmiri poet, Bilhana, settled in Karnataka and contributed
significantly to the Sanskrit poet. The dramas of Kshemendra, a Kashmiri scholar, were staged in Kerala till 16th century. Kashmiri Pandits visited Tamil Nadu and donated land to the temples. In fact, Kashmir had been the source of superior knowledge and wisdom across different functional areas. In fact, the scenic splendor, geographical location, and glorious expertise of Kashmir in fine arts, literature, and wisdom have tempted the invaders. The writing of Professor Rajan, the marvelous contribution of Kashmir to our culture and wisdom is based on hard, systematic research. He has taken lot of pains to provide historical evidence. As an individual, Professor Rajan has done much more than an institution. My salutations to Professor Rajan for his untiring efforts, great enthusiasm, patriotism, and his extraordinary contribution to the history of India, particularly the Crown of India. I wish him grand success, as his success is our education and enlightenment. I convey my hearty thanks to our Honorable Vice Chancellor of Bharadas University, Dr. Raja, and Sri T.K.V. Rajan, and the organizers for giving me this opportunity. Once again, I thank you all. Thank you. Thank you very much, sir. Thank you. Actually, you have highlighted how the zero was present in the Baksali manuscript, the Sanskrit manuscript, mathematical manuscript in Kashmir, and also you have highlighted the butthole surgery, and also you have highlighted the contribution of Kashmir to Karnataka, Kerala, and Tamil Nadu. Excellently pointed out the salient and important points that have been written in this book, and also that is also a fact. So it is a very wonderful speech and excellent speech. Thank you very much, sir. Thank you very much, sir. Thank you, sir. Thank you. Thank you. Now, the Kashmir, the crown of India, Kashmir, Indiaவின் மகுடம் என்ற ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், காஷ்மீருடைய தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வுகள். இதுவரையில் நம்முடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களும் டாக்டர் சுந்தரராமன் அவர்களும் சொன்ன விஷயங்கள், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ள விஷயங்களை தொகுத்து ஆசிரியர் T.K.V. ராஜன் அவர்கள் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணி இருக்கிறாங்க. அது பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ள அறிவு சார்ந்த விஷயம். ஆகவே அது யூடியூப் மூலமாக வெளியிடப்படும். அதனுடைய வெளியீட்டு விழாவும் இப்போது சேர்ந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவோடு நடக்கின்றது. இதன் மூலமாக, இந்த நிகழ்வு மூலமாக அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஆனது வெளியிடப்படுகிறது. இதை மாணவர்களும் பெற்றோர்களும் அனைவருமே யூடியூப் மூலமாக, காணொளி காட்சி மூலமாக நாம் கண்டு ரசித்து அறிவு பயன்பெறலாம். அடுத்தபடியாக இந்த நூலினுடைய ஆசிரியர் ஸ்ரீ T.K.V. ராஜன் அவர்கள் தனது ஏற்புரையை நிகழ்த்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் T.K.V. ராஜன் சார். வணக்கம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மேதகு முனைவர் மணிசங்கர் அவர்களே, திருச்சிராப்பள்ளி நேஷனல் கல்லூரி முதல்வர் முனைவர் சுந்தரராமன், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் மெம்பர்ஸ் சிண்டிகேட் டாக்டர் M.L. ராஜா அவர்களே, காஷ்மீர் த கிரவுன் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில நூலை காஷ்மீர் நமது நாட்டின் மகுடம் என்ற தமிழ் காணொளி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இன்று வெளியிட்டதற்கு மாணவர் சமுதாயமும் எங்களை போன்ற ஆய்வாளர்களும் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தோம். நாங்கள் எல்லாம் மிக மிக மகிழ்ச்சி. முக்கியமான காரணம், இந்த அளவுக்கு மேதகு முனைவர் மணிசங்கர் அவர்களும் டாக்டர் திருச்சிராப்பள்ளி நேஷனல் கல்லூரி முதல்வர் சுந்தரராமன் இந்த அளவுக்கு இதை படித்து பார்த்துவிட்டு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. This represents millions of students in India as well as research scholars.
அதாவது இந்த நாளுடைய முக்கியமான நோக்கம் நீங்க சொல்லிட்டாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது நாட்டின் பண்பாடு, கலாச்சாரம் இவற்றினுடைய ஊற்றாக விளங்கியது காஷ்மீர். இதை பற்றிய செய்திகள் நமது பாட புத்தகங்களில், கல்லூரி சிலபஸ்ல வரணும் அப்படின்னா 2014 நான் பெங்களூர்ல இருந்த போது ஒரு மெமோரண்டம் கொடுத்தேன் கவர்மெண்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி மற்றும் ஸ்கூல்ல வந்து காஷ்மீர் மற்றும் ஸ்ரீலங்கா இரண்டுடைய வரலாற்றும் நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே நம்ம நாட்டுக்கு முக்கியமான செக்யூரிட்டி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காஷ்மீர் நம்ம நாட்டின் பாதுகாப்பு முக்கியமான விஷயம். இதுக்காக தான் இது கல்லூரி மாணவர்களுக்கு நிச்சயமா தெரிய வேண்டும். இந்த ஆராய்ச்சியில் நான் ஈடுபடுத்த முக்கியமான வைஸ் சான்சலர் சொன்னது போல, பர்சாவோ என்ற இடத்தில் நடைபெற்ற ஒரு ஆராய்ச்சி, அதாவது ஒரு பிரெயின் சர்ஜரி, இட்ஸ் கால்ட் ட்ரெபினேஷன். இதை பண்ணினாங்க. இதே சர்ஜரி வந்து நம்மளுடைய ஆதிச்சநல்லூர்ல பண்ணிட்டாங்க. ஆதிச்சநல்லூர் என்பது அங்க பண்ண ரிசர்ச் 1500 தெர்மோலூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 இயர்ஸ். அப்போ இப்ப பர்சாவில் நடைபெற்ற ஆராய்ச்சி எந்த ஆராய்ச்சி என்றால், அந்த ஆராய்ச்சி அந்த ட்ரெபினேஷனை செஞ்சவர் வந்து தென்னிந்தியாவிலிருந்து வந்திருக்கலாம் ஒரு அனுமானம். முக்கால்வாசி ஆதிச்சநல்லூரில் வந்த ஒரு மருத்துவராக இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது காஷ்மீருக்கும் தென்னிந்தியாவுக்கும் தொடர்பு பாருங்க 5000 வருஷம் தான் இருக்கு. பேராசிரியர் சொன்னது போல 11ஆம் நூற்றாண்டு சோழ காலத்துல வந்து காஷ்மீர் பண்டிட்ஸ் விசிட்டட் திருவிடைமருதூர், இங்க இருக்கிற மகாலிங்க சுவாமி கோயிலுக்கு இப்படி பார்த்தாங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப். அதே மாதிரி காஞ்சிபுரத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அங்க சாரதா பீடம் போய் பயின்றிருக்கார்கள். சைனாவிலிருந்து நூற்றுக்கணக்கான புத்த பிஷுக்கள் அங்க வந்து தங்கியிருந்து 2 வருஷம் தங்கியிருந்து ஏசியா சவுத் ஈஸ்ட் ஏசியா மட்டும் இல்லை, சென்ட்ரல் ஏசியா புத்த மதத்தை பரப்பியது காஷ்மீர் தான். மற்றொரு முக்கியமான விஷயம், இயேசு பிரான் காஷ்மீர்ல வந்து இருந்ததுக்கான ஆதாரங்களை பயன்படுத்தி புத்தகங்கள் எழுதப்பட்டது. இன்று வரை இயேசு கிறிஸ்து காஷ்மீரில் கால வைக்கப்படவில்லை என்பதற்கான ஆதாரங்கள் நிச்சயமா இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன், அந்த அளவு காஷ்மீர் so many spiritual people, scholars. Actually, Buddha என்ன சொல்லியிருக்காருன்னா, the best place for meditation காஷ்மீர், வெல்கம் ஸ்டார். அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது காஷ்மீர் போனால் மெடிடேட் இருக்கிற சீனரிஸ் பார்க்கறது தவிர ரொம்ப அருமையா மெடிடேட் பண்ணக்கூடிய இடம் காஷ்மீர். இந்த காஷ்மீர் வந்து இந்த 9 வருஷமா பண்ண போது எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர் சொல்லாமல் இருக்கிறது. முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் வெங்கடாச்சலம், he inaugurated my exhibition 2014 in Bangalore. From Dr. Rama Joyce, now the Member of Parliament, former Governor of Sikkim and Bihar, and he is a constitutional specialist. From Justice Santosh Hegde, former Justice of India, former Solicitor General of India. அதவரை மறக்க முடியாத ஆழ்ந்த பர்சனாலிட்டி நம்ம தமிழ்நாடு கவர்னர் ரோஹித் அவர்கள் என்னுடைய கண்காட்சியை 2017 அவருக்கு ரிலீஸ் பண்ணார். அவர் is taking a lot of interest in research. இந்த நிகழ்ச்சியில் நான் மிகவும் நெகிழ்ந்து போன விஷயம், my humble request என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு சேர்க்கும்படியான சிச்சுவேஷன் நீங்க தான் கொண்டு வரணும். இனிமே வரக்கூடிய சிலபஸ்ல நிச்சயமா காஷ்மீர் பற்றிய காஷ்மீர் பற்றி we have hundreds of books have been written. Unbelievably, ஒவ்வொரு ஆண்டும் 50 புத்தகங்களுக்கு காஷ்மீர். அந்த காஷ்மீர் பப்ளிஷர் குல்மோகன் பப்ளிஷர் சார், இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வாங்குறாங்க சார், வெளிநாட்டில் வாங்குறாங்க. அந்த நிலைமை மாறி இந்தியாவுக்கு மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் நிச்சயமாக காஷ்மீர் சம்பந்தமான புத்தகங்களை படிக்க வேண்டும். இந்த நூல் சில மாணவர்கள் கையில் போய் அவங்க வந்து அவேர்னஸ். So I am really thankful to you, sir, for having put this book in a great record. Especially Vice Chancellor இந்த அளவுக்கு படிச்சு சொல்றாரு. நான் ஃபுல் புத்தகத்தையும் படிச்சுட்டு அவர் அப்படியே நன்றி நன்றி. Extremely happy about it. Thank you very much, sir, for having great opportunity. Thank you very much, sir. Thank you. டாக்டர் டி.கே.வி. ராஜன் அவர்கள் தன்னுடைய ஏற்புரையை மிக சிறப்பாக செய்து அதில் அந்த நூலை எழுதுவதற்கு தான் எவ்வளவு தூரம் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள், அந்த நூலை எழுதுவதில் எவ்வளவு மிகப்பெரிய அறிவு சார்ந்த சான்றோர்கள் உதவி செய்திருக்கிறார்,
முக்கியமாக நம்முடைய தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் அந்த காஷ்மீர் கண்காட்சியை பார்த்து பாராட்டிய விஷயங்கள், இதை பற்றிய விஷயங்கள் சொன்னார்கள். ஆகவே இந்த நூல் மிகவும் பயனுள்ள நூல், மாணவர்கள் மட்டுமல்ல அனைவரும் படிக்க வேண்டிய நூல் என்று நம்முடைய மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதோடு கூட எந்த அளவுக்கு இந்த காஷ்மீருடைய முக்கியத்துவத்தை இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் அவர் ஹைலைட் பண்ணாங்க. அதில் இருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென் பாரதத்துக்கும் காஷ்மீருக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத டாக்டர் சுந்தரராமன் அவர்கள் சொன்னாங்க. அதோடு கூட பாரதத்தினுடைய இந்தியாவினுடைய பெருமையை நம்ம மாண்புமிகு துணைவேந்தர் சொல்லும்போது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எப்படி இந்தியர்கள் அந்த பூஜ்ஜியத்தை மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா உலகமே இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்காது அப்படிங்கிறத மிக சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியானது மிகவும் மனதுக்கு இனிதியான, அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக நெடுங்காலத்திற்கு என்றும் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு பசுமை நிறைந்த நினைவாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில இந்த புஸ்தகத்தை யார் வெளியிடணும் அப்படி நாங்க யோசிக்கும் போது, இது முற்றிலும் கல்வி சார்ந்த, அகாடமிக் சார்ந்த ஒரு புஸ்தகம். ஆகவே அகாடமிக்ல மிக உயர்ந்த பொசிஷன், அதில் இருக்கிறவர் வெளியிட்டாதான் இது சரியா வரும் அப்படின்னு நினைச்சோம். ஆகவே அகாடமிக் அப்படி பார்க்கும்போது அதனுடைய மிக உயர்ந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அந்த பொறுப்பு தான் இருக்க முடியும். ஆகவே நம்முடைய பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாண்புமை டாக்டர் பி மணிசங்கர் சார் அவரை கேட்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒத்துக்கிட்டாரு. ஆகவே அவர்களுக்கு என்னுடைய டாக்டர் டி.கே.வி. ராஜன் மற்றும் என்னுடைய சார்பில் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நூலினுடைய முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் இது ஒரு கல்லூரி முதல்வராக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கும் போது, 100 ஆண்டு கால பழமையான, தொன்மையான, அதே சமயத்தில் ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, நேஷனல் கல்லூரி, அதனுடைய முதல்வராக இருக்கிறவர் அவரும் எண்ணற்ற தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறாரு, கல்வியில மிகப்பெரிய பணியாற்றியிருக்கிறார். ஆகவே அவரை அணுகிய போது அவரும் உடனடியாக ஒத்துக்கொண்டார். அது மிகவும் பெருமை தரக்கூடிய விஷயம். ஆகவே அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், அதில் பணிபுரியக்கூடிய திரு மாதவன் மற்றும் அனைத்து அதிகாரிகள், பணியாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில முழுவதுமாக பங்கேற்று இதை ஆழ்ந்து கவனித்து நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தையும் பெருமையும் படுத்தக்கூடிய நம்முடைய பல்கலைக்கழகத்தினுடைய மிக பிரியமான நம்முடைய பதிவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஒரு நிமிஷம். சரிங்க சார், சொல்லுங்க சார். பேசும்போது சொல்லாம தனியா சொல்லணும்னு தான். இந்த காலேஜ் 100 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுனால நாளைக்கு 100 அடி உயரம் உள்ள கொடி கம்பத்தை கொடியில் ஏற்றுகிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சந்தோஷம் சார். விசி சார், இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாம் சார். ரொம்ப நன்றி. ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல சார். சரிங்க சார். இன்ஃபர்மேட்டிக்ஸ்ன்றது பாருங்க, ஒரு இது வந்திருக்குன்னா வைரஸ் ட்ரிக்னு ஒண்ணு, ஏதோ வைரஸா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு இது இருக்கு சார். கண்ட்ரோலர் புதுசா வேற ஒரு ஐடியில ஜாயின் பண்ணிருக்கேன். சரி, ரைட் ஓகே. கண்ட்ரோலர் ஜாயின் பண்ணி. சரி, ரைட். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.